ஹேடா பர்பிளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கடா. ஜஸ்ட் மட்டும் நெக்ஸ்ட் பார்ட் எப்போ போடுவீங்க, நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுங்க, அது மட்டும் சொல்லாமல் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இதில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன், எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான் நான் இப்போவும் சொல்கிறேன். இங்கே ஒன்லி வி மீன் குக் வீடியோஸ் மட்டும்தான் வரும். ஹயாங் லைன்ஸுக்கு தனியாக ஒரு சேனல் வச்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் OT7க்குன்னு தனியாக ஒன்றும் வச்சுருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். அண்ட் OT7 ரெக்வஸ்ட் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் எனக்கு அதை என்னோடய சேனலில் சொல்லுங்கள். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரியே நான் உங்களுக்கு பண்ணி போட்டு விடுறேன். அண்ட் உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் டெலகிராமில் தான் அந்த இதெல்லாமே போடுவேன். ஸோ கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படியே நான் உங்களுக்கு போட்டு தரேன். எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸும் கிடையவே கிடையாது. ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ்லாம் டெலகிராமில் தான் போடுவேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என் கூட நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என் கூட தாராளமாக நீங்கள் இன்ஸ்டாவில் பேசலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்டா ப்ளீஸ். ஓகேவா? நாம் இன்னைக்கு ஜேகேவோட கிட்னாப்டு பை சைக்கோ அல்ஃபா கிங் அப்படின்ற ஒரு எஃப்எஃபோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் இது கொஞ்சம் ஹார்ட்டாக தான் போகும். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா மறக்காமல் ஹெட்செட் போட்டுருங்க. அண்ட் அப்புறம் ஹெட்செட் போடாமல் கேட்டு சில பல பிரச்சனைகளாக வந்துடும். அதனால தான் நான் இப்போவே சொல்லிடுறேன், ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜங்குக்கு நிலாவை தூக்கிட்டு அவரோட அரண்மனைக்கு தான் வேகமாக ஓடிட்டுருக்காரு. நிலாக்கா என்ன நடக்குதுன்னே தெரியல. லைக் வேர்வல்ஃப்னாலே ரொம்ப வேகமாக ஓடுறவங்க. ஸோ மணிக்கணக்காக நம்ம நடந்து போகிறத அவங்க சில பல செகண்ட்ஸ்லேயே கடந்துருவாங்க. அந்த மாதிரியான ஸ்பீடில் ஜங்குக்கு அவரோட அரண்மனைக்கு போயிடுறாரு. பெரிய அரண்மனை. ஸோ ராஜா காலத்துலலாம் அரண்மனைனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அரண்மனை தான் அங்கே உங்களை தூக்கிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, நிலாவோட ஃப்ரெண்ட்ஸு, நிவி, தியா, ஐஷு, பிரியா, நம்ஜுன்னு, ஜெஹோப், இவங்க எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற அந்த 5 உல்ஃப்களும் இருப்பாங்கள்ல. ஸோ நம்ஜனுக்கு கீழே லெஃப்ட்டு ரைட் லைக் செகண்ட் கமாண்டு அண்ட் அதுக்கு ரொம்ப ஒரு ஹையாக ஜம்புக்கு அடுத்த இருக்கிற பொசிஷன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க 5 பேரும் தான் நடுவில் இருக்கிற லைக் சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிட்டு நடுவில் அந்த கேங், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அப்படியே உங்களை கூட்டிகிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கா ஐயோ நம்ம எங்கே கூட்டு போகிறாங்கன்னே தெரியலையே, பலி கொடுக்கறதுக்குன்னே கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறாங்களே, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்ற மாதிரி ஐஷு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. புலம்புறதுனால எதுவும் ஆகிட போகிறது இல்லடி, அமைதியாக வா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம சாக போகிறத கண் கூட பார்க்க போகிறோம். அதுக்கு தானே இப்படி நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க, சொல்லிக்கிட்டு இருக்க, அமைதியாக வா அப்படின்ற மாதிரி நிவி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருங்களேன்டி, ஏன்டி இப்படி படுத்துறீங்க? டே ஜேஹோக்கு, தயவு செஞ்சு உன் ஆளோட வாயை மூடிட்டு கூட்டிட்டு வாடா. அப்படியே இவங்க இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு உங்களை அவரோட ரூமில் பெட்டில் படுக்க வச்சுட்டு இப்போ உங்களோட பெல்லி கிட்ட தான் லைக் தொட்டு அதை காதை வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா என்னடா நடக்குதுங்க? நான் எப்படா இவ்வளோ மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் ஆனேன், கிட்டத்தட்ட 6-7 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி இருக்குது வயிறு. ஒரு நிமிஷத்துல எப்படிடா நான் இப்படி மாறினேன்? ஐயோ என்னதான் நடக்குதுங்க? எந்த மாதிரி இடம் இது? எந்த மாதிரி இடத்துக்கு நான் மாட்டிக்கிட்டேன்? வரக்கூடாத இடத்துக்கு இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி நிலா மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக் தான் இப்போ நிலாவை பார்த்து அவர் பேசுகிறாரு. இதை பாரு, நீ எங்கே வரணுமோ அங்கே தான் வந்திருக்க.
சரியா? தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத இப்படின்னு நம்ஜன் சொன்னதுமே நிலாக்கு ஷாக்கு. நான் மைண்ட்ல தான் நினைச்சேன், எனக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி டவுட்டு. உடனே ஜங்குக்கா, நீ மைண்ட்ல என்னென்னலாம் நினைக்கிறியோ அதெல்லாம் எனக்கு நல்லாவே கேட்கும். நம்ம 2 பேரும் ஒன்னா இணைஞ்சிட்டோம் சரியா? நீ என்னெல்லாம் யோசிக்கிறியோ அது எல்லாமே எனக்கு கேட்டுரும். என்னடா சொல்ற, நிஜமாவா? ஆமா, வேணா நீ வேற ஏதாவது யோசி, அது என்னன்ட்டு நான் சொல்றேன் சரியா? இல்லை, ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. லைக் வந்து அவனை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நைட்டு ஞாபகம் தான் வந்து வருது. லைக் வந்து ஜங்குக்கோட பாடி அவங்க ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்க ஹேண்டை வச்சு ரப் பண்ணது, ஸ்க்ராட்ச் பண்ணது, இது எல்லாமே அவங்க மைண்டு வந்து திங்க் பண்ணுது. லைக் வந்து ஆஹா, அன்னைக்கு அவனோட பாடி எவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. அவனோட உடம்பு தொட 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 ஐயோ ஆட செம்ம செம்ம சிக்ஸியாக இருந்தானே, அந்த மாதிரி பார்க்கணும்னு திரும்ப ஆசையாக இருக்கே அப்படின்னு மாதிரி நல்லா யோசிக்கிறாங்க. ஜங்குக்கா அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு, அப்படியா பார்க்கணுமா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு கழட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏய் என்ன பண்ணுற நீ தானடி கேட்ட என் உடம்ப பார்க்கணும் அப்படின்னு, அப்புறம் உன்னோட ஆசையா நிறைவேற்ற வேண்டாமா, அதுக்கு தான் கழட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலட்டிட்டு இருக்காரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சீச்சி சீச்சி பண்ணாத பண்ணாத பத்துவ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு கண்ணில் கையை மூடினாலும் அப்படியே கையை அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே வந்து பயந்துக்கிட்டே, நம்ம இப்போ பேய் படம் பார்க்கும் போதெல்லாம் வந்து அப்படியே பயந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் எட்டி எட்டி பார்ப்போம், அந்த மாதிரி தான் நிலா பண்ணுறாங்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே அவர் மேலே போட்டுட்டு இருந்ததை ஃபுல்லாக கலட்டி போட்டுட்டு இப்போ பேண்ட்ஸோட மட்டும்தான் இருக்காரு. நிலாவா அப்படியே வந்து கையை மூடிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பார்க்கறதுக்கு நீ கையை எடுத்துட்டே பார்க்கலாம். நிலாவோட ஹேண்டை எடுத்து அப்படியே ஜங்குக்கு அவரோட செஸ்ட் மேலே தான் வைக்கிறாரு. நிலாக்கா ஓஹோ என்ன ஆடா இருக்கா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி யோசிக்காத ஐயோ, நீ யோசிக்கிறதெல்லாம் உனக்கு கேட்கும், யோசிக்காத நிலா, யோசிக்காத, கம் டவுன் அப்படின்னா நிலா அவங்களே கம் டவுன் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு நிலா மேலதான் அப்படியே ஓவர் ஆகுறாரு. இப்போ எதுக்கு நீ பக்கத்துல வர, தெளிவா முடியாது, நீ என்னோட லூனாவாகிட்ட, என்னோட லூனா ஆசைப்பட்ட அதை நிறைவேற்றுறது ஒரு அல்ஃபாவோட கடமை இல்லையா? இந்த 6 மாதம் உன்னை இங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமா, நீ இல்லாமல் என்னோட உல்ஃப் எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமாடி அப்படின்ட்டு அவர் லைக் உங்களை மார்க் பண்ணி இருந்திருப்பார்ல, அந்த பிளேஸில் தான் வந்து அப்படியே சக் பண்ணுறாரு. அப்புறம் அவர் வந்து அப்படி சக் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு மாதிரியான அந்த ஃபீல் வந்து உருவாகுது. லைக் உங்களுக்கே அறியாமல் உங்கள் மேலேருந்து ஒரு டெம்டிங்கான அந்த ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் ஜங்குக்கும் வந்து ஸ்மெல் பண்ணுறாரு. அவருக்கு அப்படியே வந்து அந்த மூடு வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. அவரோட ஐஸ் அப்படியே ரெட்டாக சேஞ்ச் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க, என்னது இது, இவனோட ஐஸை ரெட்டாக மாறிட்டுருக்கு அப்படின்னு ஜங்குக்கோட சிக்ஸ் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க. என்ன உன்னோட கண்கள் சிகப்பா மாறிட்டுருக்கு, அதுக்கு காரணம் நீ தாண்டி, நீ மட்டும்தான். உன் மேலே இருந்து வர அந்த ஸ்மெல்லு என்னை அப்படியே மாத்துதுரி அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸை சட்டனா கிழிச்சிடுறாரு. நிலாக்கா சமஷாக்கு, என்ன பண்ற நீ அப்படின்ட்டு வந்து ஜங்குக்கு தள்ளி விட்டு அவர் பாடி ஹைட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு கொஞ்சம் கூட தள்ள முடியல. ஜங்குக்கா உங்களோட நிலாவோட ஹேண்ட் அப்படியே பின் பண்ணிட்டு செம்ம டீப்பாக வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜங்கு கிஸ் பண்ணதுமே உங்களால் வந்து கிஸ் பேக் டக்குன்னு நீங்கள் பண்ணிடுறீங்க, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதுவும் கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரஃபாக பண்ணுறீங்க.
அதுக்கு ஜங்குக்கே வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. நீங்க அந்த அளவுக்கு ரஃபா கிஸ் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஹேண்ட்ஸா ஜங்குக்கோட பாடியில அப்படியே வந்து ரப் ஆயிட்டே இருக்கு. அவர் அப்படியே வந்து லைக் வந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த கிஸ் வந்து ரொம்ப ஹீட் அப் ஆகி அப்படியே அங்கே ஒரு மேக்கப் செஷன் வந்து போகுது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ஜங்குக்கு வந்து ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணல. லைக் ஸ்லோவாக ஜென்டிலாக தான் அவர் வந்து பண்ணுறாரு. அதுக்கே வந்து உங்களுக்கு செம்ம ப்ளஷர் ஆகுது. கத்திட்டே இருக்கீங்க, லைக் செம்மையாக கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு நீங்கள் இப்படி கத்த கத்த அவருக்கு ரொம்பவும் வந்து ஹைப் ஆகுது. அவருக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகிட்டே இருக்கு. அவர் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாரு, பட் ஆனால் முடியல. செம்மையாக நம்ம லைக் வந்து அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 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 மேக்கப் செஷனில் அவரோடது வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை ஏற்றிக்கிட்டே போயிட்டே இருக்காரு. உங்களால் நீங்கள் ரொம்ப பயங்கரமாக கத்துறீங்க. இப்படி தான் அந்த மேக்கப் செஷன் போயிருந்திருக்கோம். இப்போ ஜங்குக்கா அவர் உங்கள் பக்கத்தில் தான் வந்து அப்படியே படுத்துட்டு உங்களை அப்படியே வந்து அட்மையர் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உங்களுக்கா லைக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. எப்பவுமே வந்து உல்ஃப் எல்லாம் எப்படி அந்த ப்ரெக்னென்ட் ஆனாங்களா லைக் 6 months, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 monthsலேயே வந்து டெலிவரி ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு 6 months ஆகிடுச்சு. ஸோ உல்ஃப் பப்புக்கு வந்து உங்களுக்கு டெலிவரி டைம் வந்து வந்துருச்சு. ஸோ அது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ரொம்ப வந்து வயிற்றுக்குள்ளார என்னமோ ஆகுற மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்து லைக் வந்து உங்களுக்கு வெட்டாக ஃபீல் ஆகுது. லைக் நீங்கள் திங்க் பண்ணுங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸு என்னது இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி வெட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் இப்படி ஆகுது? வயிற்றுக்குள்ளார என்னமோ ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி மைண்ட் வாய்ஸ் ஜங்குக்கு நல்லா கேட்டுருச்சு. ஏய் ஏய் என்னடி ஆச்சு? ஏய் நிலா, லூனா, என்னாச்சு லூனா? வயிறு என்னமோ ஆகுது. என்னால் முடியல, வயிறு வலிக்குது. வலிக்குது வலிக்குது, ரொம்ப வலிக்குது. அவருக்கு லைக் வந்து அவர் ஓப்பன் லைக் பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா வந்து பிளட்டாக இருக்குது. அவருக்கு புரிஞ்சிருச்சு லைக் வந்து பப்ஸ் எல்லாம் வந்து பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை வந்து உடனே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட அவருக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து மைண்டில் லிங்க் பண்ணி லைக் வந்து சீக்கிரமாக டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. உடனே டக்கு 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 டக்குன்னு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து லைக் லேடி நர்ஸ்லாம் இருப்பாங்க, லேடி டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருக்குமே வந்து எப்படி இருக்குன்னா அந்த உல்ஃப் இயரு அந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு அவங்க வந்து வராங்க. நீங்களா கத்து கத்து கத்துன்னு கத்துறீங்க, பயங்கரமா கத்துறீங்க. உங்களால முடியல. ஜங்குக்கா அவர் வந்து வெளியில தான் இருக்காரு, நீங்க வந்து வெளியிலே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜங்குக்கால அது வந்து அவர் நீங்க கத்துறத அவரால் கேட்க முடியல. அவருக்கு ரொம்ப வந்து வலிக்குது. அவர் என்ன பண்றாருன்னா அவர் ரூமுக்குள்ளார வந்துடுறாரு. ஜங்குக்கை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ வந்து அங்கே இருக்கிறவங்க கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்துருப்பாங்க. பட் ஆனால் ஜங்குக் எல்லாரையும் வந்து ஒரு லுக்கு தான், எல்லாரும் அவ்வளோ பயந்து போயிருப்பாங்க. அந்த சைக்கோத்தனமாக பார்க்குறதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ரெட் ஐஸோட அவர் அப்படியே வந்து பார்த்ததுமே எல்லாம் அப்படியே பயந்து சைலண்ட் ஆயிட்டாங்க. ஜங்குக்குள்ளாரவே தான் வராரு. லூனா லூனா உனக்கு ஒன்றும் இல்லை, வலிக்குதுடா, என்னால் முடியலடா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜங்குக்கோட அந்த ஹேர் இருக்கும் இல்லையா, ஸோ லாங்கான ஹேர் தானே, அது அப்படியே கிரிப் பண்ணுறீங்க. வலிக்குதுடா, தயவு செஞ்சு வயிற்றுக்குள்ள யார் இருக்கீங்களோ சீக்கிரமா வெளியில வாங்க, என்னால முடியல, வலிக்குது எனக்கு. சங்கு கூட முடிய பிடிச்சி செம்மையும் இழு இழுன்னு இழுக்கிறீங்க. அவருக்கா ஐயோ என் முடிய விட்டுரு அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருக்கு. ஒரு வழியா அவர் வந்து உங்களோட ஹேண்ட் அவரோட முடியில இருந்து எடுத்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஒன்றும் இல்லை, சரியாடு கொஞ்ச நேரம் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து கத்திருங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் பேபி வந்து பிறக்குது. லைக் வந்து ஹியூமன் பேபியாக அது பிறக்கலை. பிறக்கும்போதே வந்து எப்படி பிறக்குது அப்படின்னா ஒரு பப்பாக தான் வந்து பிறக்குது. லைக் வந்து அந்த லைக் அந்த ஓநாய் குட்டி அழுந்தா அப்படி ஒரு மாதிரி அப்படின்னு அழுகலாம், அந்த மாதிரி தான் அந்த குட்டி வந்து அழுகுது.
நீங்க அப்போ வந்து லைக் வந்து இன்னமும் கத்துறத ஸ்டாப் பண்ணல. திரும்பவும் வந்து கத்துறீங்க. ரொம்ப கத்துறீங்க. வலிக்குது, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்க இருக்கிற நர்சஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு பொறந்த அந்த பப்ப எடுத்துட்டு போய் நல்லா ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி திரும்பவும் செகண்ட் டைம் நீங்க கத்துறீங்க. அப்போ வந்து அகெயின் இன்னொரு பேபி பொறக்குது. ஃபர்ஸ்ட் பேபி பொறந்தது வந்து நல்லா பியூரான ஒயிட் கலர்ல பொறந்திருக்கும். செகண்ட் பொறக்கிற பேபி வந்து நல்லா பிங்க் கலர்ல வந்து பொறக்குது. அண்ட் தேர்டா அதே மாதிரியே வந்து இன்னொரு பப்பு வந்து பொறக்குது. லைக் வந்து அது நல்லா டார்க்கான பிளாக்கா வந்து பொறக்குது. அண்ட் அதே அகெயின் வந்து நீங்க கத்துறீங்க. லைக் வந்து ஃபோர்த்து பப் வந்து பொறக்குது. அதோட கலர் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து கோல்டன் கலரில் இருக்குது. அண்ட் லைக் கடைசியாக வந்து இன்னொரு பப்பும் வந்து பிறக்குது. அது வந்து லைக் அப்படியே பர்பிள் கலரில் இருக்குது. ஸோ டோட்டலாக நீங்கள் 5 பப்ஸுக்கு வந்து பர்த் கொடுத்துருந்துருப்பீங்க. உங்களுக்கா ஐயோ என்னடா இது, ஏன்டா இப்படி என்ன கத்த வச்சுக்கிட்டே இருக்கீங்க, எத்தனை பேர் தாண்டா வெளியில் வருவீங்க, என்னால் முடியலையே, ஐயோ யாராவது என்ன கொன்னுடுங்க, என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கடைசி பப்புக்கு வந்து வெளியில் வந்ததுமே இப்படியே கத்திட்டு அப்படியே வந்து மயங்கிடுறீங்க. இப்போ எல்லா பப்பையுமே வந்து நல்லா குளிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த டவலெல்லாம் ரேப் பண்ணுறாங்க. ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவங்களோட 5 குழந்தைங்களையும் பார்க்குறாங்க. அதில் வந்து 3 பசங்க 2 பொண்ணுங்க. லைக் வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த்தாக பிறந்தது வந்து 2 பொண்ணுங்க. ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்தாக பிறந்தது பசங்க. அந்த மாதிரி தான் வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒயிட்டு, பிங்க்கு, பிளாக்கு, கோல்டன் அண்ட் அதுக்கப்புறமா பர்பிள் இந்த மாதிரி கலர்ஸில் தான் வந்து பிறந்திருப்பாங்க. லைக் வந்து பேபிஸ்லாம் அழுகுது. இப்போ அப்படியே வந்து அந்த பேபிஸ் இப்போல்லாம் அப்படியே அந்த 5 பப்ஸையுமே வந்து உங்கள் மேலே தான் வைக்கிறாங்க. அப்படி வச்சதுமே எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு அப்படியே வந்து தூங்குறாங்க. ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா உங்களை வந்து அந்த பிளட்டெல்லாம் வந்து வந்திருக்குல்ல. ஸோ அதனால் உங்களுக்கு வேறு ஒரு பெட்டில் தான் உங்களுக்கு படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற ஒரு இம்மிடியேட்டாக வேற ஒரு பெட்டை ரெடி பண்ணி அதில் படுக்க வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ டெலிவரி பண்ண பெட்டை எடுத்து தூக்கிட்டு போய் அதை ஃபுல்லாக எரிச்சிருவாங்க. ஸோ எல்லாம் பிளட்டாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்கே, ப்ராப்ளமாக ஆகும் அப்படின்றதுனால அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் எரிச்சிருவாங்க. நீங்கள் அப்படியே வந்து உங்களோட 5 பப்ஸும் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே படுத்துட்ருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடக்கணும், ஐயோ முடியல எங்களால், கால் வலிக்குதே, நான் வரமாட்டேன் அப்படின்னு ஐஷா அப்படியே இங்கே உட்காந்துட்டாங்க. ஏய் எந்திரிச்சு வாடி. நான் வரமாட்டேன் போ, நான் இங்கே தான் உட்காந்துக்கிறேன், எவ்வளோ தூரம் நடக்கிறது, எனக்கு கால் வலிக்குது, நான் வரமாட்டேன், போங்க நீங்கள் வேணா போயிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க. ஐயோ ஏன்டி இப்படி பண்ணுற. அப்போ வந்து அந்த 5 உல்ஃப்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து ஐஷுவை தான் முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. ஐஷுவா என்ன லுக் விட்றீங்க, எனக்கு தானே கால் வலிக்குது, நீங்கள் தான் அவ்வளோ பயங்கரமாக இருக்கீங்களா, உங்களுக்கெல்லாம் கால் வலிக்காது, எங்களுக்கு தானே வலிக்கும், நாங்களாம் ஹியூமன்ஸு, எங்களுக்கு ரொம்ப தூரம் நடந்தால் கால் வலிக்கும்ல, நாங்களாம் எனக்கெல்லாம் வர முடியாது, ஒன்று என்னை தூக்கிட்டு போங்க இல்லைன்னா இங்கேயே விட்டுட்டு போங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 5 உல்ஃபில் வந்து அந்த 5 உல்ஃப்ஸ் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் யாருன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸு. ஜங்குக்கு கூடவே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான அந்த 5 ஃபைட்டர்ஸ் தான் அவங்க. ஸோ அவங்க யார் யார் அப்படின்னா வந்து ஒன்று ஷூகா, ஜிமின்னு, டயாங்கு அண்ட் அதுக்கப்புறமா ஜின். இன்னொரு பர்சன் வந்து யார் அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச லைக் எக்ஸோலேருந்து ஒரு மெம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸோவில் வந்து ஷூஹோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க 5 பேரும் தான். அதில் வந்து இப்போ சின்னதாக வந்து ஆயுஷு கிட்ட நடந்து வராரு. அப்படியே அவர் பார்க்குறாரு. அவர் அப்படியே ஹியூமன் ஃபார்முக்கு வந்து சேஞ்ச் ஆகுறாரு. ஜங்குக்கு எப்படியே ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் அந்த உல்ஃப் இயரோடு இருந்தாரோ அதே மாதிரி ஜின் வந்து சேஞ்ச் ஆகி நிற்கிறாரு. ஐஷு பார்க்குறாங்க, யாரா இவன், ஐயோ ஜின்னா அழகாக இருக்கான், முதல்ல வந்தவன் விட இவன் இன்னும் அழகாக இருக்கானே, ஓஹோ செம்மையாக இருக்கானே, இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும், ஐயோ ஒரே குச்சால்ஸ் தான்,
செமையா மஜா பண்ணுவேன் அவன் கூட. ஐயோ டெட்டி டெட்டியா கூட பண்ணுவேன் நீ அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே மைண்ட் அப்படியே போகுது. ஏய் அல்பம் அல்பம் அலையாதடி, உன் மூஞ்சில நல்லா தெரியுது சரியா, கொஞ்சம் நேரம் உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரி தியா சொல்றாங்க. ஐஷுவா, உனக்கு என்னம்மா, உன் பாய் ஃப்ரெண்டு கூட நீ ஜாலியா குஜால்ஸ் பண்ணிக்கிட்டு அப்பப்போ அப்படியெல்லாம் இருந்துட்டு நீ எல்லாம் ஜிஞ்சா என்ஜாய் பண்ணிட்ட, நான் பண்ண வேண்டாம் எனக்கு மட்டும் இருக்காதோ, நீ மட்டுமா, அதோ அங்க ஒரு சின்ன இருக்கா பாரு, அவளும் தானே, நீங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்களா, நான் மட்டும் அப்படியே சோலோவா சுத்தணுமா, இது எந்த வகையில நியாயம், எனக்கெல்லாம் தெரியாது, நான் அப்படிதான் யோசிப்பேன், உன்னாளுக்கு பார்க்க முடியல நீ பார்க்காத. ஐயோ இவளை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. சின்ன அப்படியே ஐஷோ பக்கத்துக்கு வந்து லீனாக்கி அவர் அப்படியே வந்து ஐஷோ தூக்கிடுறாரு. வா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா, என்ன தூங்குறா, ஆஹா ஹே ஹேண்ட்ஸம், நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா, அப்படியே உன்னை கண்டிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு, அந்த அதுவும் அந்த லிப்ஸ் இருக்கு, அந்த பிளம்ப் லிப்ஸ், அது அப்படியே கண்டிச்சு இழுக்கணும் போல இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மைண்டு திங்க் பண்றாங்க. அவங்க மைண்ட்ல திங்க் பண்றது அங்க இருக்கிற wolves எல்லாத்துக்குமே வந்து கேக்குது. எல்லாருக்கும் இப்ப ஐஷோ தான் வந்து பாக்குறேன், அந்த wolves எல்லாமே ஐஷோ தான் பாக்குறாங்க. யாரா இவ, என்னடா இப்படி யோசிக்கிறா, பொண்ணுங்களே இப்படி யோசிப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஐஷோ எத்தையுமே கண்டுக்கல, சின்னதா அப்படியே பார்த்து ஒவ்வொன்றும் வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவனோட லிப்ஸ் எப்படி இருக்குன்னு, இவனுக்கு இவனோட இதெல்லாம் அங்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சின்னுக்கா அவரோட ஃபேஸ் அப்படியே ரெட் ஆகுது. ஐயோ இவன் ஃபேஸ் ரெட் ஆகும்போது அப்படியே செர்ரி பழம் மாதிரி இருக்கே, அப்படியே அந்த சீக்ஸையோ கண்டுக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு இருக்கு. சின்ன ஐயோ இதுக்கு மேல நின்னா ஆகாதுடா, மானமே போயிடும் போல, ஐயோ என்ன பேச்சு பேசுறா அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு வேகமா அவர் வந்து அங்கிருந்து ஓடுறாரு. ஆனா அதுக்கப்புறமா அங்கிருந்த ஷூகா தான், ஐயோ என்ன ரகம்னே சேர்த்துக்க முடியல. அப்போ வந்து அவர் வந்து முன்னாடி வந்து அவரும் ஹியூமன் ஃபார்முக்கு மாறுறாரு. இப்படியே நடந்து போயிட்டே இருந்தா ரொம்ப நேரம் தான் ஆகும், எல்லாரும் நீங்க எங்க மேல ஏறிக்கோங்க, நாங்க வந்து வேகமா அரண்மனைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஷோகா சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க மேல ஒவ்வொருத்தவங்க ஏறி உட்காந்துக்கிறாங்க. லைக் வந்து இப்போ இருக்கிறது 4 பேர் தானே. ஸோ ஷூகா, ஜிம்மின்னு, டயாங்கு, ஷுஹோ. ஸோ வந்து நம்ஜுனும் தியாவும் வந்து ஷூகா மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க அவரோட உல்ஃப் ஃபார்மில். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து ஒன்றில் வந்து ஜிம்மின் மேலே பிரியா ஏறி உட்காந்துக்கிறாங்க, டயாங் மேலே ஜேஹோப்பு, ஏன்னா அதுக்கப்புறமா ஷூஹோ மேலே வந்து நிவி ஏறி உட்காந்துக்கிறாங்க. இப்போ அவங்க வேகமாக ஓடுறாங்க, ரொம்ப வேகமாக ஓடுறாங்க. இப்போ அரண்மனைக்கும் வந்து ரீச் ஆகிட்டாங்க. அரண்மனைக்கு வந்து ரீச் ஆனது. ஸோ உங்களை படுக்க வச்சிருந்துருப்பாங்கள்ல அந்த ரூமுக்கு தான் வந்து எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு அவங்க வராங்க. அங்கே வந்து பார்த்தவங்களுக்கு செம்ம ஷாக்கு. உங்கள் பக்கத்தில் 4 பப்ஸ் க்யூட்டாக படுத்துக்கிட்டு இருக்கு. ஏய் என்னடி இது, 5 குட்டி பப்பீஸ் படுத்திருக்கு, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரா இருக்கு, எப்படி இது தெரியலையே, ஒருவேளை இது இவ டெலிவரி பண்ண குழந்தைங்களா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தியா சொல்றாங்க. அது எப்படி நடக்கும், இன்னைக்கு தாண்டி ப்ரெக்னென்ட்டே ஆனா அதுக்குள்ளார எப்படி டெலிவரி ஆகும் அப்படின்ற மாதிரி ஐஷு கேட்குறாங்க. அப்போதான் ஜின் வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சவுண்டு வந்து கேட்டு திரும்பி பார்த்தா ஜின்னு தான். என்ன சொல்றீங்க புரியலையே அப்படின்ற மாதிரி நம்ஜன் வந்து கேட்குறாரு. இது நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட உலகம் கிடையாது, இது எங்களோட உலகம். எங்களோட உலகத்துல உல்ஃப் ப்ரெக்னென்ட் ஆனா 6 மந்த்ஸ்லயே, மிஞ்சி மிஞ்சி போனால் 5 மந்த்ஸ்லேயே டெலிவரி ஆகிடும். இப்போ 6 மந்த்ஸ் ஆனதுனால இப்போ 6 மந்த்ஸ் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த 5 பப்ஸும் வந்து பிறந்திருக்காங்க. ஒவ்வொருத்தங்களோட பவரை தான் அந்த கலர் வந்து குறிக்கும், அப்படிப்பட்ட பவர்ஸ் தான் வந்து ஒவ்வொரு கலருக்கும் ரெப்ரசன்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ஜின் வந்து சொல்றாரு. இப்படியெல்லாம் கூடமா நடக்கும், ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, அவ எங்க கூட இருக்கும்போது அப்படி இல்லை, இங்க வந்து அடுத்த நிமிஷத்துலயே 6 மாசம் எப்படி அவ பிரெக்னெண்டா இருந்திருக்க முடியும், அதுக்கு எப்படி
அப்படின்ற மாதிரி ஐஷு வந்து கேட்குறாங்க. அதானே, இது சயின்டிஃபிக் படி வாய்ப்பே கிடையவே கிடையாது, எப்படி இது நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது தான் அங்கே வந்து ஒரு என்ட்ரி வருது. யார் அப்படின்னா நம்ஜுன் மாதிரியே இருக்கிற ஒரு உல்ஃப் தான் வந்து வராங்க. பார்த்து எல்லோருக்குமே சமோஷாக்கு. டே டே நம்ஜுனு, நீ எப்படா உல்ஃபா மாறின? காதெல்லாம் என்னடா இது? லைக் அவரோட ஹேர் வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா வந்து ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். என்னோட பேர் நாம்ஜூன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டே என்னடா அது, உன் வாய்ஸ் வேறு வித்தியாசமாக இருக்கு. டே நம்ஜுனு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி ஜெயப் வேற. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, தோ அவன் தான் நம்ஜுன், நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருக்கீங்க? இதை பாருங்க, இப்போ உங்களோட சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன மாதிரியும் அவன் இருக்கான், அவனை மாதிரி நான் இருக்கான்ல, இங்க பேசுறதுக்கு நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி 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 சொல்லுங்க, இது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு நாள் ஒரு நாள் அவ எப்படி 6 மாசம் பிரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ஜுன் வந்து உல்ஃப் நம்ஜுன் கிட்ட வந்து கேட்குறாங்க. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவள் இங்கே இருக்கும்போது அவங்களுக்குள்ளார நடந்தது, சரியா? அதுக்கப்புறமா எங்களோட கிங்கு எங்ககிட்ட திரும்பி வந்தார். எது கிங்கா? இவளை தூக்கிட்டு வந்தவன் உங்களோட கிங்கா? ஆமாம், எங்கள் கிங்கு அவளை விட்டுட்டு நான் திரும்ப எங்கள் மேன்ஷனுக்கு எங்களோட அரண்மனைக்கு வரும்போது 2 மாதம் ஆயிடுச்சு. எது 2 மாதம் ஆயிடுச்சா? அதுக்கு எப்படி வாய்ப்பு? அவள் வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவள் நைட்டில் எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு அங்கே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாலே எங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பாருங்க, இந்த காடு ரொம்ப அடர்ந்த காடு. இப்போது நம்ம நடந்து வந்தோம்ல, அந்த மாதிரி நடந்து வந்தால் 2 மாதம் ஆகும். இப்படி வேகமாக எங்கள் பவரை யூஸ் பண்ணி வந்ததுனால தான் சீக்கிரமாக 2 மணி நேரத்தில் இங்கே வந்திருக்கோம். எது 2 மணி நேரமாவா நம்ம ஓடிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஷாக் எல்லாருக்குமே. உங்களோட பூமி கணக்கு வேற, எங்களோட நாங்கள் இருக்கிற இடத்தோட கணக்கு வேற. உங்களதுல எங்களோட உலகத்தில் 1 மாதம் அப்படின்னா உங்களோட உலகத்தில் அது 1 நாளுக்கு சமம், புரியுதா? இங்கே அப்போ எப்படி 6 மாதம் ஆனா அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே திரும்பி வரும்போது 2.5 நாள் ஆயிடுச்சு, புரிஞ்சிச்சா? எங்க ராஜா எங்க கிட்ட திரும்பி வரும்போது 2 மாதம் ஆயிடுச்சு. அப்போது கூட்டி கணக்கு படி பார்த்தா 5.5 மாதம் ஆயிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறமா எங்களை தேடி வந்தீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு அது நீங்கள் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடந்து வந்திருப்பீங்களா, இல்லை அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். அப்போ எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது 6 மாதம். அதனால தான் இவங்க எங்கே வந்து நின்னாங்களோ அப்போது அவங்க 6 மாதத்துக்கு டக்குன்னு அவங்க வயிறு வந்து ப்ரெக்னென்ட் ஆனது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனை வந்து நம்ஜன் கொடுக்குறாரு. லைக் உல்ஃப் நம்ஜன் வந்து கொடுக்குறாரு. எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா இது, டோரேமான்ல கூட இந்த மாதிரி கிடையாதுடா, டோரேமான் மூவில கூட இந்த மாதிரி இருந்ததே இல்லையா, இது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கு. ஐயோ தலையே சுத்திட்டும் போலயே, பெருசாக சயின்டிஃபிக் டோரேமான் மூவி பார்த்த மாதிரியே இருக்கே, இது என்ன கொடுமையா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்படி எல்லாமா கூட நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கெல்லாம் இருக்குது. லைக் அவங்களுக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்த்த மாதிரி இருக்குது. டைம்லைன் 2 பேரலல் டைம் சேஞ்ச் ஆன மாதிரியே இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த டைமில் தான் வந்து நீங்கள் ஐஸை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. லைக் இப்போ ட்ரெஸ் எல்லாம் உங்கள் மேலே இருக்குது. ஸோ வந்து ஜங்குக் அவரோட ட்ரெஸ்ஸை தான் வந்து உங்களுக்கு அப்படியே போட்டு விட்டு அவர் வந்து ஒரு ஒரு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு வந்து போயிருந்திருப்பார். லைக் அவங்களாம் வந்து
ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க, அமைதியாக இருங்க, நான் தூங்கணும் அப்படின்ட்டு நிலா சொல்கிறாங்க. உடனே டக்குன்னு எல்லாமே நிலா கிட்ட வந்துட்டு, ஏய் 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 நிலா, எந்திரி நிலா, எந்திரி நிலா, எந்திரிச்சோம், எந்திரிடி, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா, எந்திரி எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போட்டு உழுக்குறாங்க. ஓ, என்னங்க வேணும் உங்களுக்கு, ஏன்டி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து எந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்போ தான் ஒரு வயிற்று பிடிக்கிறாங்க. வலிக்குது. ஏய் பார்த்து பார்த்து, இப்போ தானே நீ டெலிவரி பண்ணியிருக்க, எதுக்கு நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எந்திரிச்சு உட்காடுற? அப்போ தான் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ ஆமாலா டி, ஐயோ மச்சான், என்னால் வலி தாங்கவே முடியல, எப்படி வலிச்சிச்சு தெரியுமா, ஐயோ என்னால் சுத்தமாக முடியலையே மச்சான், என்ன மச்சான் பண்ணுறது? இதை பாரு மச்சான், கொஞ்சம் அப்படியே அங்கே திரும்பி பாடுறா, 5 குழந்தைங்களை நீ பெத்து போட்டு இருக்க மச்சான் அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்கிறாங்க. என்னது 5 அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு பப் படுத்துட்ருக்கு. ஒயிட்டு, அதுக்கப்புறமா வந்து பிங்க்கு, பிளாக்கு, கோல்டனு, அதுக்கப்புறமா பர்பிள். என்னது இது ஒவ்வொரு கலரில் இருக்குது? ஐயோ எனக்கு மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க. அண்ட் இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு ஹைப்பும் பண்ணி விடுங்கடா ப்ளீஸ், ஓகேவா? நாளைக்கு நீங்கள் எல்லாருமே வந்து டயாங்கோட அரேஞ்ச்டு மேரேஜ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நாளைக்கு வந்து நான் அதை போட்டுறேன்டா ப்ளீஸ், ஓகேவா? ஸோ வந்து இதுக்கும் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ண. அப்படியே ஹைப் லைக் போட்டு விட்டு போங்கடா ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.